நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ. நெற்றியில் நாம் எதற்காக குங்குமம் வைக்கப்பட வேண்டும்? வைப்பது சரியா தவறா, நன்மையா தீமையா என்பது சற்று ஒரு ஆராய்ச்சி கருத்து. நெற்றியில் குங்குமம் வைப்பதால் இந்த மனித நேயத்திற்கு நன்மை பயக்கும் என்பது கருத்து. அதனால் தவறேதும் இல்லை என்பது இன்னொரு கருத்து இருக்கின்றது. இந்த நெற்றியில் அந்த குங்குமம் வைக்கப்படும் பொழுது இந்த இரண்டு புருவத்திற்கு இடையில் ஆக்னேய சக்கரா ஒன்று இருக்கின்றது. இந்த ஆக்னேய சக்கரா வழியாக விட்டமின் டி உள்ளே செல்கிறது. இந்த குங்குமம் தயாரிக்கும் பொழுது மஞ்சள், சுண்ணாம்பு, படிகாரம் மூன்றையும் நன்றாக சரியான கலவையில் கலந்து அதை அரைப்பார்கள். அரைத்து குங்குமமாக தயாரிப்பார்கள். அந்த குங்குமத்தை நாம் நம்முடைய மோதிர விரலால் எடுத்து இவ்விடத்தில் வைக்கப்படும் பொழுது இந்த சிவப்பு நிறமானது இந்த சூரிய கதிர்களிலிருந்து வரக்கூடிய விப்ஜிஆரிலிருந்து விட்டமின் டியை மட்டும் இழுத்து நமக்கு நம்முடைய உடம்பிற்கு அனுப்புகிறது. பழைய காலத்தில் இயற்கையாகவே விட்டமின் டியை எப்படி தயாரிப்பது, எப்படி ஈர்த்து கொள்வது என்பதற்காகவே இதை நம்முடைய மூதாதையர்கள் ஆராய்ச்சி செய்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குங்குமம் தரிப்பது என்பது சாலச் சிறந்தது என்று கூறியுள்ளார்கள். ஆகவே இந்த காலை எழுந்தவுடன் அந்த குங்குமத்தை வைக்கப்படும் பொழுது நம்முடைய உடம்பிற்கு தேவையான விட்டமின் டி ஆனது இயற்கையாகவே கிடைக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த குங்குமம் வைக்கப்படும் பொழுது சோர்வு என்பது சற்று குறைவாக காணப்படுகிறது. வைக்கப்படாத பொழுது அவர்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சினால உடலில் பலவிதமான கோளாறுகள் ஏற்படுகின்றன. இதை தெரியாத வண்ணம் நாம் நிறைய மருந்து மாத்திரைகள் பயன்படுத்துகிறோம். ஆகவே முடிந்தவரை இந்த குங்குமம் வைப்பது என்பது மிகவும் சிறப்பானது. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. அது மட்டுமில்லாமல் இந்த திருஷ்டி அதிகமாக ஏற்படுவதற்கும் காரணம் இந்த குங்குமம் வைக்காத காரணத்தினால். குங்குமம் வைக்கப்படும் பொழுது திருஷ்டி ஏற்படுவதும் சற்று குறையும். நாமும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறேதும் இல்லை. ஆகவே முடிந்தவரை இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்க குங்குமம் அப்பப்போ நெற்றியில் திலகமிடுவது போன்று வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பழைய காலத்தில் வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அந்த குங்குமத்தின் அளவை, அந்த வடிவத்தை, அதோட சைஸ், அந்த ரவுண்டை பெருசு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஒரு சாரர் பார்த்தா நெத்தியில் பெருசாக ஒரு பெரிய பொட்டாக இருக்கும், பெரிய பழைய ₹1 காசு மாதிரி பெருசாக இருக்கும். காரணம் என்னவென்றால் இதுதான் இதனுடைய தாற்பயம். ஆகவே ஒரு சில தாற்பயத்தை, ஒரு சில பழைய உண்மைகளை நாம் மறக்காமல் அதை நாம் பயன்படுத்திப்பட்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை தரமும் உயரும், உடல்நலமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. பட் ஆனால் இந்த மாடர்ன் டேஸில்
அதிக நபர்கள் தெரிந்தோ தெரியாமலாகோ இந்த ஸ்டிக்கர் பொட்டை விதவிதமான ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டுறாங்க. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டிக்குவாங்க, தவறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த ஆக்னேய சக்கரா இந்த இடத்துல மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் உண்மையான சுத்தமாக செய்யப்பட்ட குங்குமத்தை வைத்துக்கொண்டு அதற்கு மேலே இந்த இடத்துல என்ன வேணாலும் ஸ்டிக்கர் போட்டு ஒரு 10 கூட ஒட்டிக்குவாங்க, தவறு எதுவும் இல்லை. ஆகவே முடிந்தவரை இந்த கருத்தை பிடித்திருந்தால், நம்பகத்தன்மை உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். வெற்றி உங்கள் கையில். அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன், மாவ சிவ.